அழகாக கண்ணு அழகாக கற்பக கோலை கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக இந்த தேவலோகத்தில் உன்னை பார்த்ததே கிடையாது. ஆஹா, செல்லவா நாட்டியம். யார் பெண்ணே? நான் யார் தெரியுமா? இந்த உலகத்துக்கே ஒளிப்படுத்தும் சூரிய பகவானுக்கு தேர்வாட்டியாக நான் தான் அருணன். என்ன சூரிய பகவானுக்கு ரதத்தை செலுத்தக்கூடிய அருணனா? உண்மையாக என்ன நம்ப சொல்கின்றாயா? என்னை ஏமாற்றுவதற்காக நீ என்னிடத்தில் போராடுகிறாய். அந்த அருணனா யார்? அங்க என்னுடைய மங்கை. ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு! கோடி வளர்கள் பற்றி அழகி. இதை போன்ற அழகை நான் பார்த்ததே கிடையாது. எப்பொழுது நான் உன்னை பார்த்தேனோ அப்பொழுது என் மனதை உன்னிடத்தில் பறிகொடுத்து விட்டு, அதனால் உன்னை கட்டி அணைக்க வேண்டும், என்னுடைய ஆசையெல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டும். என்ன சொல்ற? வேண்டாம், தொட வேண்டாமா? விளையாட்டு விளையாகிவிடும், விளையாட்டு விளையாகிவிடும். அது எது ஆனாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. சுவாமி, சொன்ன கேளுங்க. வேணாம். என்னை கட்டி அணைத்து முத்தம் தர முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதா? முடியாது.
இதயத்தேரோட்டம் நெருங்கி நெருங்கி இதயத்தேரோட்டம் நெருங்கி நெருங்கி அழகும் போது என்ன ஒரு சுகம், என்ன ஒரு இன்பம். இதை போன்ற சுகத்தை நான் இதுவரை கண்டதே கிடையாது. சரி, இது ஒன்று வந்த வேலை முடித்து விட்டது. இருந்தாலும் எனக்காக என்னோட மனைவி இந்திராணி காத்துக் கொண்டிருப்பார். சென்று பார்க்க வேண்டும். என்ன கேளு அழகுறா அப்பாவை பாரு அப்பாவை பாருடா யாருக்கு யாரு அப்பா? வெட்டிக்கார பாரு அவரை பார்க்கலாம். வெட்டிக்கார பாரு அவரையும் பார்க்கலாம். அவர் சாமான் அடிக்கிறார் பாரு வெட்டிக்கார விடு. வருதாங்கார சாமர்த்தியமான ஆளு. எப்படி சொல்றேன் நீதான் சொல்றது. நிக்க வச்சுக்கிட்டு உன படுபடி எவ்வளவு சாமான் அதெல்லாம் போகட்டா. சரி ஆமா, நீ யாரு? யாரா வந்த? இங்க என்ன வேலை உனக்கு? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். எனக்கு வேணும்னு கேட்டீங்களே. அடிப்பாவி நானா? ஆமா நானா வேணும்னு கேட்டேன். இந்த இங்கே அதுதான் இது உனக்கு எனக்கு சேர்ந்து சரி, ஏதோ நடந்தது நடந்து விட்டது. அதனால் நடந்தது இதே இடத்தில் மறந்து விடுவோம். அப்படியா? எனக்காக என் மனைவி இந்திராணி காத்துக் கொண்டிருப்பார். என் மனைவி பார்க்க வேண்டும். பாத்தீங்களா, உடல் எல்லாம் அசுத்தமா இருக்குது. அசுத்தமா இருக்கு. அதனால அத நீராடைக்கு சென்று நீராடி விட்டு பிறகு வந்து நான் குழந்தை வாங்கிக்கிறேங்க. இல்ல, நான் தெரியாதங்க இருக்கிறேன். உங்களுக்கு அசுத்தமா இருக்கு, அப்ப எங்களுக்கு அசுத்தமா இருக்கேன். நான் குளிக்க வேணாமா? எது? நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ குளிர் அப்ப இருக்கட்டும். குழந்தை பிறந்திருக்கு. நல்லா பாத்தீங்களா, காத்து அடிக்குதுங்க. அதனால 10 நிமிஷம் வச்சிருங்க. என்ன செய்யணும்? இந்த குழந்தை வச்சிருங்க. பாவி, குழந்தை நான் வைத்திருப்பதா? ஆமா, எனக்கு குழந்தை வச்சிருக்கலாம் தெரியாது. அது குடுதான் தெரியும். அது தெரியும். குழந்தை கொடுப்பேன். சுவாமி, குழந்தை வச்சிருக்க தெரியாது. கொஞ்ச நேரம் வச்சிருங்க. பிறகு வந்து நான் குழந்தை வாங்கிக்கிறேங்க. நீராடி விட்டு சத்தியமாக ஏமாற்றி விட மாட்டேன். இல்ல, அவ்வளவுதானே? ஆமாங்க. குடு. இந்தாங்க. குடிங்க. நான் கை நீட்டுறேன் வைய. கையை இப்படி நீட்டுங்க. அப்பா வந்துடுறா. நான் வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரமா வா. சத்தியமா வந்துடுங்க. ஏமாத்தாதே. இல்லைங்க, சீக்கிரமா வா. வந்துடுங்க. ஓ, நீராடிட்டு வரையில் இங்க போடவில்லையே. எங்கடா போயிருப்பா? அண்ணா, அண்ணா. என்ன நடந்தது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. வாழ்க வாழ்க என மனமாற வாழ்த்துகின்றேன். அருணா, பொன்னுலகம் சென்றாயா? நீங்கள் செல்ல வேண்டாம் என்று கூறினீர்கள். நான் பொன்னுலகம் சென்றேன். தேவ இந்திரனை கண்டேன். வரவேற்பு கிட்டியது. புகழ்மாலை கிடைத்தது. சந்தோஷமா உங்களை காண வந்து கொண்டிருக்கிறேன். அருணா, எனக்கு கிடைக்க வேண்டிய புகைப்படம் நீ பெற்று வந்தாயா? எனக்கு கிடைத்து விட்டது. உண்மையாகவா? உண்மையாக, நிச்சயமாகவா? நிச்சயமாக. அருணா, ஏற்கனவே
அதெல்லாம் வேண்டாம் சுவாமி. நான் சென்றேன், கண்டேன், வெகுமதி கிடைத்தது, புகழ் மாலை வந்தேன். அது மட்டும் போதும். கண்டேன் புகைமாலை பெற்றாயா? உண்மையாக அருணா, உண்மையில் எனக்கு நம்பிக்கை என்பது கிடையாது அருணா. அருணா அங்கே அங்கே ஆமா, உண்மையாக உண்மையாக அங்கே நடந்தது உண்மைதானா? எனக்கு கிடைக்க வேண்டிய புகைமாலை பெற்று வந்து விட்டேன் ஐயா என்று எடுத்துரைக்கிறார். எப்படி சென்றாய்? எப்படி உனக்கு இந்த புகைமாலை கிடைத்தது? சுவாமி கூறுகிறேன், நான் இந்த அங்க உணத்தோடு சென்றால் புகழ்மாலை கிடைக்காது என்று தெரிந்து என் தாய் கொடுத்த வரத்தை பயன்படுத்தி ஆணாக இருந்த நான் பெண்ணாக உருமாறி தேவலோகம் சென்றேன். தேவேந்திரன் பெண் என்றால் மனம் அலைபாயும். ஆனால் பெண் உருவம் எடுத்து சென்றதும் என்னை கண்டான், கண்டு சந்தோஷப்பட்டான். ஆனால் இந்த புகழ்மாலை கிட்டியது. அருணா, உண்மையில் எனக்கு நம்பிக்கை என்பது கிடையாது. நீ பெண் உருவெடுத்து சென்றாயே, புகைமாலை பெற்றாய் என்று இருக்காயே, அந்த பெண் உருவத்தை வேண்டாம் வேண்டாம் சுவாமி, வேண்டாம். விபரீதமாக முடியும், அது மட்டும் வேண்டாம். விவரமாவது நடப்பதாவது அந்த பெண் உருவத்தை காட்டலாம் என்னுடைய உண்மையில் எனக்கு நம்பிக்கை கண்டிப்பாக நீ பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். அந்த பெண் உருவத்தை நீங்கள் காண வேண்டும், காண வேண்டும். அப்படி அதை பார்க்க வேண்டும்.